அண்மை செய்தி. ஓசூர் மாநகராட்சியில் நிர்வாக சீர்கேடு நடைபெறுவதாக கூறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்திற்கு காலணிகளை அணிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விடிய திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் அவரை இன்றே அமைச்சரவையில் வந்து நீக்கணும். நன்றி. ஆர்ப்பாட்டம் குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஒசூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேடுகளை கண்டித்து மின்வாரி அலுவலகம் முன்பாக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவி விலக வலியுறுத்தி அதிமுக மகளிர் அணியினர் அவரது படத்திற்கு காலணி மாலையை அணிவித்து காலணியால் அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் சாலை வசதிகள் சரியாக இல்லை, குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை, கழிவுநீர் கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படுவதில்லை என கூறி மாநகராட்சியில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஒசூர் மின்வாரி அலுவலகம் முன்பாக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி, கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று ஒசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் அதிமுக மகளிர் அணியினர் பெண்கள் குறித்து சர்ச்சை விதமாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களது படத்திற்கு காலணி மாலையை அணிவித்திருந்த அதிமுக மகளிர் அணியினர் தொடர்ந்து இவர் திமுக பொறுப்பிலிருந்து மட்டுமல்லாமல் அமைச்சர் பதவியிலிருந்து இவர் விளக்க வலியுறுத்தி காலணிகளை கொண்டு பொன்முடி படத்தில் தாக்கியது. அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி அதிமுக மகளிர் அணியினர் மேற்கொண்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி.